ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் உங்களுக்கு பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா குரு உங்களுடைய ராசிக்கு வராது. அஷ்டமத்து சனி விலகிருச்சு. பரிபூரணமா சனியுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு, கேது பிரச்சனைகள் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய ஜென்ம ராசியில கேதுவும் இருக்கு. அதே நேரத்துல குருவும் இருக்காரு. பொதுவா அந்த ராகு, கேதுக்கள்னால பிரச்சனைகள் இருந்தாலும், குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே கடக ராசிக்கு நல்ல நன்மைகளா தான் இருக்குது. எத நெனச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளா கஷ்டங்கள அனுபவிச்சுட்டீங்க. அதனால இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். நல்ல காசு, பணம், நல்ல வருமானம், பலவிதமான சகல விதமான சௌபாக்கியங்கள் இது எல்லாமே இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்ட ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. தெய்வ கடாட்சம் அமைப்பு இருக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதிபதியா இருக்காரு. செவ்வாய் சனி கூட வருட ஆரம்பத்துல சேர்ந்திருப்பாரு. ஆனா 45 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றாரு. அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. 10ஆம் இடத்துக்கு சனியுடைய தாக்கங்கள் இல்ல. ராகு, கேதுவுடைய தாக்கங்கள் இல்ல. அதனாலயே நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பலவிதமான ஐஸ்வர்ய பிராப்தங்களே கொண்டு குடுத்துரும் உங்களுக்கு. காசு, பணம், வருமானம் வரதுல தடை இருக்கு அப்படின்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆனா, குரு உங்களுக்கு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே மாறிரும். எப்படி மாறும் அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. குடுத்த பணம்லாம் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும்ல. அது எல்லாம் வருமானங்கள் வர ஆரம்பிச்சுரும். அதனால தொழில நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் நல்லபடியா ரன் பண்ண முடியும். தொழிலிருந்து நிரந்தரமான வருமானங்கள் உறுதியாக இருக்கு. நல்ல லாபங்கள சந்திக்க முடியும். உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. சனி 9ஆம் இடத்துலருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனால தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். காசு, பணம் வரும். நீங்க நெனச்ச விஷயங்கள், ஆசை, அபிலாசைகள் இது எல்லாத்தையுமே நீங்க இந்த வருடம் அனுபவிக்க போறீங்க. பொதுவாவே நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்டின்னா, கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனோ, அல்லது பகவதி அம்மனோ வழிபாடு பண்ணாலே போதுமானது. அல்லது சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார வழிபாடு பண்ணுங்க. இது என்னன்னா, ஜஸ்ட் உங்க திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். என்னால ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன். அதனால கோவிலுக்கு போக முடியாதுன்னா பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சந்திரன் ஒரு வளர்பிறை சந்திரன வழிபாடு பண்ணுங்க. இந்த கடக ராசிக்கு நிலாவ பார்த்து வழிபாடு பண்ணாலே பலவிதமான அற்புதங்கள் உங்களுக்கு குடுத்துரும். அதனால கவலைப்பட வேண்டாம். குரு உங்களுடைய ராசிக்கு ஜூன் மாசம் வராரு. அது இல்லாம அதிசாரத்துல 2ஆம் இடத்துக்கு வேற போறாரு. எப்போன்னா அக்டோபருக்கு மேல போறாரு. அப்போ காசு பணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இவ்ளோ நாளா டைட் பொசிஷன்ல இருந்தா கூட, இந்த டைம்ல என்னன்னா, காசு பணம் நெறைய ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ பிசினஸ நல்ல குரோத் பண்ணிக்கலாம். அதுல நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், லாபங்கள கட்டாயம் ஈட்டிறலாம். உங்களுக்கு 4 குடைவரும் 11 குடைவரும் சுக்கிரனா இருக்கனால, அவர் மாதம் மாதம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். முக்கியமா பிசினஸ் குடுத்து ஒரு பக்கம் பணம் லாக் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த லாக் ஆன பணம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த வருடம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா உங்களுக்கு 6 குரு. அவரு உங்களுடைய ராசியிலே உச்சமாகறதுனால, உத்தியோகத்துல உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாரி தான். நல்ல அமைப்புகள். பல வருடங்கள் கழித்து உங்களுடைய ராசியில இதுக்கு முன்னாடி 12 வருஷம் ஆயிருக்கும். அதான் பல வருடங்கள் சொல்றேன். பல வருடங்கள் கழித்து இந்த வருடம் உங்க ராசியில குரு உச்சமாகுறாரு. அப்போ 6 குடைவர், 9 குடைவர். 6ஆம் அதிபதிங்கிறது என்ன? நல்ல காசு பணம் வர்றது. அதே மாரி உத்தியோகம் இது எல்லாமே. 6ஆம் இடம்ங்கிறது வெற்றியும் கூட. அதனால இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களும் கொடுக்கணும்ல. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய ராசியில குரு உச்சமாகும்போது, இவ்ளோ நாளா என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பிரதிபலனா நல்ல
சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெறைய நன்மைகள் தான் நடக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல இது சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறது. உத்தியோகத்திலேருந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு புரமோஷன் ஆயி, டெவலப் ஆயி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. பொதுவாவே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. படிப்புல மிகப்பெரிய லெவல்ல நீங்க வந்துருவீங்க. படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போறது, உயர்கல்வி நல்ல இடத்துல வந்து பிளேஸ் ஆகுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு உச்சமாகுறது வந்து சகல விதமான தோஷங்களையும் என்ன செய்வாரு? சரி பண்ணி குடுப்பாரு உங்களுக்கு. பொதுவா குரு வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள செய்யக்கூடிய காலகட்டங்கள். இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும், கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்காரு. இந்த கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல மனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கங்க. சந்திரன், கேது சேரக்கூடிய விஷயம் பெரிய லெவல்ல நல்லது கிடையாது. இந்த ராகு, கேது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கேது வந்து மன சிக்கல்கள் அல்லது டிப்ரஷன்ஸு இந்த மாரி விஷயங்கள குடுக்கும். நம்ம திடீர்னு சந்தோஷமா இருப்போம். திடீர்னு மூட் அப்செட் ஆகும். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள கிரியேட் பண்ணி குடுக்கும். இனம் புரியா கவலைகள், மனப்பதட்டங்கள ஏற்படுத்தி குடுக்கும். நன்மை மட்டுமே நான் சொல்லக்கூடாது. ராகு, கேதுக்கள்னால தீமைகள் தான் உண்டாகும். நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் மேல கேது வரும்போது தாயாருக்கு கண்டம், மாமியாருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி சந்திரன் வந்து மனச குறிக்கும். அதனால மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இனம் புரிய கவலை, டிப்ரஷன்ஸ் இதெல்லாம் வராம தவிர்க்கணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பல அற்புதமான பலன்கள உங்களுக்கு கொண்டு வந்துரும். ஸோ எல்லா விஷயங்களும் இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனியில வந்து நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதிலேயே ஏகப்பட்ட பாடங்கள கத்து வச்சிருப்பீங்க. அது அதனால இப்ப வரக்கூடிய கேது வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஏற்கனவே அடி வாங்குனவங்களுக்கு, இப்ப புதுசா அடி வாங்குனா வலிக்குமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் உங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல. ஆனா இந்த கேது வந்து வரும்போது இந்த மாரி விஷயங்கள குடுப்பாரு. அத சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸியா கடந்து போயிற முடியும். அது போக பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன், கேது காம்பினேஷன் அவ்வளோ நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குருநாதர் வழிபாடு, ஒரு தெய்வத்துடைய அனுக்கிரகம் அதே மாரி வந்து, அம் நீங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி, ஒரு புனித யாத்திரை போறது, புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள ஏற்படுத்தி குடுப்பாரு. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர்கள ஏற்படுத்தி குடுப்பாரு. நீங்களுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு நல்ல பேர் தான் இருக்குன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, உங்களுடைய பேர் பிரபலியமாகும். ஒரு பேர், புகழ் அதாவது நன்மதிப்பு அப்படிங்கிறது இந்த சொசைட்டில நீங்க யாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய டைமு. அது கூட பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைச்சிட்டாலே மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிறலாம். அதே மாரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 6 குடைவர் உங்களுடைய ராசியில உச்சமாகிறது வந்து, நீங்க நினைக்கக்கூடிய, விரும்பக்கூடிய அத்தனையுமே நடக்கப்போது. அவரே 9ஆம் அதிபதியா இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, சொத்து சேர்க்கை உண்டு. வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு உச்சமாகறதுனால இன்ன பலன் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 9 கூடியவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால கடன் ரீதியா யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, அவங்க எல்லாமே இந்த வருடத்துல கடன்ல இருந்து ரிலீவ் ஆயிற முடியும். என்னடா இது நமக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே! எப்படி கடன்ல இருந்து ரிலீவ் ஆகும்ன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அதாவது கிரகம் ஒரு விஷயத்த குடுக்கணும்னு நினைச்சுச்சுன்னா, எப்படி வேணா குடுத்துரும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 6 கூடையவரும் 9 கூடையவரா இருக்காது. அதாவது கடன குடுத்தவரே பாக்கியாதிபதியா இருக்கும்போது, உங்களுடைய ராசியில உச்சமாகறனால, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து விலகிரும். அது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கட்டாயம் அதுக்கு உண்டான தீர்வு, நீங்க எப்படி அதுலருந்து வெளில வரணும். சின்ன வழிபாடு அது நான் சொல்றேன். ஓகேங்களா? இத நீங்க செஞ்சாலே போதுமானதுங்க. முக்கியமா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை வெளிவரும்னு சொன்னேன்ல, அதே மாரி தேக ஆரோக்கியத்த கவனமா இருக்கணும். குரு வந்து காசு பணத்த குடுப்பாரு. அதே நேரத்துல உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என்ன செய்வாரு? பெருசு பண்ணிருவாரு. அவருடைய வேலை வளர்க்கறது மட்டும் தான். நோய் ஏதாவது சின்னதா இருந்தா பெருசா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம்
தீமையான பலன்கள் என்னவென்றால், ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். குரு உச்சமாகுறாருன்னா, காசு, பணம் வரும். ஆனால், உடல அப்படியே கெடுத்து விட்டுருவாரு. அதனால சாதாரண பிபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட் போற மாரி. அது மாரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. முக்கியமா பெண்களா இருந்தா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் வழிக்கு அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. உங்களுக்கும் சர்ஜரி அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல இருக்கு. அந்த அஷ்டமாதிபதிய குரு உச்சமாயி பார்க்குறாரு. 6 கூடையவரும் அஷ்டமாதிபதியும் தொடர்பு இருக்கும்போது, அறுவை சிகிச்சை இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கூடுதல் கவனம் தேவை. ஒரு சின்ன பிரச்சனைன்னா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சினாலே போதுமானது. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து இதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு. கோர்ட்டு, கேஸு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க யார் மேல கேஸ் போட்டிருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸு எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. முக்கியமா 5ஆம் இடத்த குரு பார்க்கிறதுனால புத்திர பாக்கியம் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கிறதுனால கலத்திர பாக்கியம் இருக்கு. திடீர் திருமணம் அமைப்பு, குரு பலம் பரிபூரணமாக இருக்கனால, திருமண பேச்சுக்கள் ஆனாலே திடீர்னு திருமணம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு. யாரையாவது நீங்க விரும்பியிருக்கீங்க அப்படின்னா, குரு 5ஆம் இடத்த பார்த்து, 7ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்த பார்க்கிறாரு. அதனால பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த டைம்ல நீங்க சொன்னீங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல சொன்னீங்க அப்டின்னா, முன்னாடி சண்டை போடுவாங்க. கொஞ்சம் சண்டை போட்டுட்டு, ஆனா அத சம்மதிச்சு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட திருமணமா உங்க திருமணம் ஆகும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்குது. காதல் ரீதியா இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதலர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுகிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, நல்ல இணக்கங்கள், அந்யோன்யங்கள், பாசங்கள்லாம் அதிகரிக்கும். பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இடையில பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? இந்த கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் ஆகுறது, பிரியறது, இந்த மாரி வழக்குகள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ஃபேவரா மாறி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3 குடையவரும், 12 குடையவரும் புதனா போறாரு. ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திக்கங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிச்சு முடிச்சோனே நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. குரு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். பொதுவாவே உங்களுடைய ராசியில வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி கேது வந்து பெயர்ச்சியாயி வராருன்னு சொன்னேன்ல. எந்த விஷயத்துக்கு நன்மையோ இல்லையோ, ஆனா குருவும், கேதுவும் சேர்ந்தக்கூடிய அமைப்பு, பிளஸ் சந்திரனும் இருக்கனால, ரொம்ப வருஷமா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை இல்ல அப்டின்னா, கட்டாயம் இந்த வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்டின்னா, இந்த செயற்கை முறை குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஐவிஎஃப் அதே மாரி டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருடம் உறுதியாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு நேச்சுரல் பேபியாவே கட்டாயம் வந்துரும். ஏன்னா, அந்த மாரி அமைப்பு. ஏன்னா, உங்களுடைய ராசியிலேயே ராசியில குரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது. இந்த குரு, கேதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை முறையில் கருத்தரிப்பு, குழந்தை பேறு அப்படிங்கிற விஷயத்துக்கு 100% சக்சஸ் குடுக்கும். அதுவும் இல்லாம குரு 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் 100% உறுதியாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குங்க. புரமோஷன் கிடைக்கிறது. உங்களுக்கு பேரு வந்து நீங்க புரமோஷன் லிஸ்ட்ல இல்லன்னா கூட, பேனல்ல இல்லன்னா கூட, ஆனா உங்களுடைய இது வந்து டக்குன்னு புரமோஷன் ஆயிரும். அந்த மாரி ஒரு அமைப்பு. உயர் அதிகாரிகளுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் உங்கள பாராட்டுவாங்க. அவங்களுக்கு வாலண்டரியா நீங்க போய் வேலை பார்க்கக்கூடியது. உங்கள புடிச்சு போய் அவங்க வந்து வேலைக்கு கூப்பிடுறது. அதே மாரி பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரிகளுடைய தொடர்புகள் ஏற்படுறது. அது மூலியமா காசு, பணம் சம்பாதிக்கிறது. நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. இந்த சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த வருடத்துல வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துல போய் அமைச்சுக்குவீங்க. ஏன்னா குரு பலம் அந்த அளவுக்கு இருக்கு. கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். ஜென்ம குரு அப்படிங்கிறது டென்ஷன் அந்த மாரி அலைச்சல்கள் குடுத்தாலும்,
எல்லா விஷயமுமே நீங்க நெனச்ச விஷயங்கள இது பண்ணிக்க முடியும். நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆயிரும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்துல நன்மதிப்பு இருக்கும். இவ்வளோ நாளா மன உளைச்சல்கள்லாம் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே மாறி, கணவரோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகளும், சௌபாக்கியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெண்களுக்கு இருக்கு. நல்ல அமைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சாதிக்கிறதுக்கு கூடிய வருடமா தான் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க போதுங்க. நீங்க என்ன ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க. 11 குழைய சுக்கிரன் உங்களுடைய ராசியில குருவும், சுக்கிரனும் இணையக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அற்புதம். ஐஸ்வர்ய பிராப்தம், கைமேல பலன் அப்படிங்கிறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாரி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு அப்ப நிறைவேறிருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இது வந்து என்னன்னா, உங்களுக்கு குரு, கேது சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு சாதாரண சின்ன ஒரு விஷயத்த வீடியோவா போட்டிருந்தீங்க அப்படின்னா, அப்படியே ட்ரெண்ட் ஆகுறது. ஒரு மியூசிக் ஃபீல்டா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா ஃபீல்டா இருக்கலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறை அப்படிங்கக்கூடிய இது வந்துட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமு, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, காசு பணம் பார்க்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க இது பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகள காமிக்கிறது, உங்களுடைய புரோகிராம்ஸ பண்றது, உயரிய விருதுகள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நேரங்காலம் சரியில்ல. பொதுவாவே கடகராசி தான் தமிழ்நாட்டை ஆளுமை அதிகமா பண்ணிருக்கு. கடக லக்னத்துல பொறந்தவங்க, கடகராசி கடகத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலேங்க, அவங்க தமிழ்நாட்ட நெறைய பேரு வந்து ஆண்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்திலே ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அந்த அளவுக்கு கடகராசிக்கும், அரசியலுக்கும், தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்போ கடகராசி ஆட்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல அப்டின்னா, சனி 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அஷ்டமத்து சனி தானே முடிஞ்சிருச்சு அப்டின்னு நீங்க நெனைக்காதீங்க. இந்த ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, வனவாசம்னு சொல்லுவாங்க. இந்த ராமர் இருக்கார்ல, ஸ்ரீராமர். ஜென்ம குரு அதாவது அவருடைய ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம், பட்டாபிஷேகத்திலிருந்து என்ன ஆயிருக்குது? என்ன இருக்கு? அவரு வந்து காட்டுக்கு தான் போனாரு. ஜென்ம குரு வனவாசம். ராமன் வனவாசம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாரி கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, என்னைய வந்து கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துனாலும் சரி, நான் உண்மையத்தான் சொல்லுவேன். ஜெயிக்க போறது கிடையாது. கட்டாயம் நீங்க நெனச்சது நிறைவேறாது. நீங்க என்ன நெனச்சாலும் அது நிறைவேறாது. அதுக்கு பரிகாரங்கள பண்ணிக்கங்க. கடக ராசியில இருக்கவங்க கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதே பெரிய விஷயம் தான். எவ்வளோதான் இதா இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் இழுத்து அசிங்கப்படுத்துவாங்க. ஜென்மத்தில குரு மட்டும் கிடையாது, கேதுவும் இருக்கு. பொதுவாவே அரசியல் வாழ்க்கை அப்படின்னா, அந்த ராகு, கேதுக்களுடைய நன்மைகள் உங்களுக்கு வரவே வராது. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய இதுல கேதுவும், கூட குருவும் சேர்ந்திருக்கனால, அரசியலுக்கு இந்த கிரகச் சேர்க்கை நல்ல கிரகச் சேர்க்கை இல்ல. அப்போ சோசியல் மீடியால நீங்க ஒரு இது ட்ரெண்டிங் ஆவீங்க. உங்கள பத்தி கேவலமா பேசுறது, அதே மாரி நீங்க நல்லது செய்யணும்னு நெனச்சா கூட அத அப்படியே அகைன்ஸ்டா எத செஞ்சாலும் சரி, அத அப்படியே வந்து தப்பாவே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஜெயிக்க முடியுமான்னா ஜெயிக்க முடியாது. சரி நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னா போக முடியாது. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பீங்க. இதுக்கு என்னன்னா யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கணும். நீங்க என்ன நெனச்சாலும் அது நடக்காதுங்க. அதனால இந்த காலகட்டத்த ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் நீங்க பெரிய லெவல்ல சிக்காம தப்பிப்பீங்க. அரசியல்வாதிகள் கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. இல்லையானா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். பொதுவாவே கடக ராசிக்கு சாதாரணமா பிசினஸ், இந்த தொழில், உத்தியோகம் இது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. காசு பணம் நல்லா இருக்கு. ஹெல்த்தையும், தேக ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, அதாவது வந்து 14 நம்ம சொல்றது வந்து திருக்கணிதப்படி நம்ம சொல்றோம். 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல வந்து இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க. இந்த சித்திரை மாசம் அதாவது மேச ராசிக்கு வந்து சூரியன் வரக்கூடிய அந்த நேரம் தான். இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு
மேச ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான் இருக்குது. இது வந்து குரு பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த வருடம் வந்து சனி பெயர்ச்சி மட்டும் கிடையாது. இது எல்லாத்தோடைய பலன்களும் கலந்து உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க 7:30 சனி இருக்கு, 7:30 சனி இருக்கு, கொஞ்ச நாளாவே சரியில்ல அப்படிங்கிற அந்த எண்ணங்கள தூக்கி போட்டுருங்க. எப்பவுமே வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் அதிபதி. பாக்கியாதிபதியா இருக்கனால, இந்த கஷ்ட காலங்கள்ல நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து குரு ரூபத்துல உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த இப்ப வந்து ஏப்ரல் மாசம் பிறக்குதுங்களா, இந்த 1 மாசம் கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி வராரு. 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி, உங்களுக்கு சனிய பார்த்துருவாரு. அப்போ 7:30 சனிங்கிறது அந்த தாக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு குறையுங்க. பொதுவாவே குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து, உங்களுக்கு நன்மைகள அதிகப்படுத்தும். அதனால இந்த 7:30 சனியுடைய தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எப்போ அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இந்த டிசம்பர் மாசத்துல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி. அதுவும் நல்ல நன்மைகள குடுக்குது. இது வந்து என்னன்னா, எப்பவும் போல நீங்க வந்து போன வருஷம் வந்து உழைப்பு போட்டிருப்பீங்கல்ல, அத விட கூடுதலான உழைப்பும், கொஞ்சம் உத்வேகத்தையும் அதிகப்படுத்துனீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான இயர் தான். அதாவது நீங்க நெனச்ச காரியங்கள சாதிக்க முடியும். நீங்க நெனச்ச விஷயங்கள அடைய முடியும். உங்களுக்குன்னு லைஃப்ல இந்த வருடம் ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த டார்கெட்ட உங்கனால கட்டாயம் அடைய முடியுங்க. எந்தவித கவலையும் வேண்டாம். எப்பவும் போல நீங்க செயல்படுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும், சில பரிகாரங்கள் நான் சொல்றேன். அதையும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இதுக்காக நெறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அத மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டா தான் இருக்க போது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வை வரப்போது. அதனால தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். 7:30 சனியாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா கூடுதலா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம, உங்களுடைய இதுல வந்து தொழில் செய்யலாமா? அல்லது வந்து உத்தியோகத்துக்கு போறது நல்லதா? அப்படின்னு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஜெனரலான பிரெடிக்ஷன் படி உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருடம் தொழில் தொடங்கலாமான்னா, கட்டாயம் தொடங்கலாம். 7 சனி, அஷ்டமத்து சனிலாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வேலை செய்யாது. இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். குரு உங்களுக்கு அதிக நன்மைய தான் குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம குரு வந்து அதிசாரமா வந்து சிம்ம ராசிக்கு வேற பெயர்ச்சி ஆகக்கூடியது. இந்த வருடத்திலேயே வந்து குரு பெயர்ச்சி 2 இருக்கு. அது 2மே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் அது அதிர்ஷ்டத்த தான் குடுக்க போது. முக்கியமா தொழில முன்னேற்றத்துக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பல நன்மைகள குடுக்க போது. அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டு. நல்ல வருமானம், தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், லாபங்கள ஈட்டி குடுக்க போது. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே ராகு இருக்காரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும்போதே ராகு 11ல இருக்காரு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து எங்க வராரு அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வந்துர்றாரு. அதனால ஸோ நீங்க காசு, பணம் சம்பாரிக்கிறதுல எந்தவித குறையும் கிடையாது. காம்ப்ரமைஸும் நீங்க பண்ணிக்கவும் வேண்டாம். உங்களுடைய ராசியதிபதி செவ்வாய் வந்து வருடம் பிறக்கும்போது 12ஆம் இடத்துல தான் இருக்காரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மென்ட்டும் கூட. நல்லா வந்து தூக்கமும் வருங்க. பொதுவா நெறைய உழைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா நீங்க ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா 12ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்த உங்க ராசிநாதன் பார்ப்பாரு. அப்ப ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்க பார்த்துக்கணும். உழைப்புன்னு இருந்தா மட்டும் பத்தாது. உடல்நிலையும், தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் கட்டாயம் நீங்க செலுத்தணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து வொர்க் பண்றீங்களோ, அதே அளவுக்கு வந்து என்ன செய்யணும்? ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பிசினஸுக்காக நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ கட்டாயம் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநிலங்கள் பயணங்கள் இந்த மாரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த 7:30 சனி வந்து பார்த்தீங்கன்னா, 1 தடவைக்கு 2 தடவ கூடுதலா அலைய வைக்கும். அதனால வந்து அதுக்கெல்லாம் சிரமப்படாம, அந்த அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாவும், ஆதாயமாவும் மாறுது அப்படிங்கிறத மனசுல நீங்க நெனச்சுக்கிட்டீங்கனாலே, அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன செய்வீங்க? எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு சுமையா தெரியாது. எந்த ஒரு விஷயமுமே
சுமையா தெரியாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 6 கூடையவன் இந்த வருட ஆரம்பத்திலே நீச்சமாக இருக்காரு. அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 6ஆம் இடத்துக்கு ஓகேங்களா? 6ஆம் இடத்துக்கு ப சனியோடைய பார்வை இருக்கு. அதனால கவனமாக செயல்படணும். என்ன கவனமா செயல்படணும்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல காசிப் பேசுறது, இந்த மாரி விஷயங்கள மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. சனியோடைய பார்வை இருக்கு. முக்கியமா வந்து சனி என்ன செய்வாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஆனா அத திரிச்சு சொல்ல வச்சுருவாரு. இந்த 7 சனி எல்லாம் வந்து நீங்க தப்பு செய்யலனாலும் சம்டைம் வந்து நீங்க வந்து அதுக்கு கெட்ட பேர் எடுக்கிற மாரியோ, அல்லது ஒரு சின்ன பனிஷ்மென்ட் மாரியோ உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல வந்து என்னன்னா, நீங்க வொர்க் பண்ற இடத்துல ரொம்ப ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாமே கட் ஆகக்கூடியது. நீங்க போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த உதவியே வந்து உபத்திரியமா மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள். இது மாரி வொர்க் பண்ணக்கூடிய உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அதிகமா, வேற யாரையாவது வந்து எடுத்துட்டு அந்த வொர்க்கையும் உங்கள சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. இது மாரி வொர்க் பிரஷர் ஜாஸ்தி. இந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். ஆனா, குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கே வராரு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஏற்ற இறக்கம். அதாவது நல்லது, கெட்டது 2மே உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஆனா, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுதலா பண்ணிக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கவனமாக இருந்தாலே, பல அதாவது நீங்க போய் சிக்கிக்கக்கூடிய விஷயங்கள், மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள்லருந்து நீங்க தப்பிச்சிடலாம். எந்த ஒரு விஷயத்துலயும் என்ன செய்வீங்க? மாட்டிக்காம தப்பிச்சிடலாம். என்ன வழிபாடு பண்ணணும்? இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே மாரி ஆஞ்சநேய வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பதவி ஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எப்பவுமே கூடுதலா கவனமாக இருந்துருங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் வந்து பக்கத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எதிரிகள் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. சரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிச்சு முடிச்சோனே கட்டாயம் வேலை கிடைச்சிரும். படிப்பு ஸ்தானத்துக்கு தான் குருவே வராரு. 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். உயர்கல்விக்குலாம் இது நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு. ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாடுக்கு படிக்கிறதுக்காகவே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குருவோடைய பார்வையும் சரி, 10 கூடையவரும் சரி 12ஆம் இடத்துல இருக்கனால, குருவோடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கனால, உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் பயணங்கள் உறுதியாக உண்டு. இந்த படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு வந்து அ ம குழப்பமான மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, நல்ல தீர்க்கமா ஆலோசிச்சு உங்களுடைய வெல்விசர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையவே நல்ல மாற்றங்கள, நல்ல விதமான மாற்றங்கள உண்டு பண்ணக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஏன்னா கல்வி ஸ்தானத்திலேயே குரு வராரு. அதே மாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் பதவி கட்டாயம் கிடைக்கும். முக்கியமா இந்த கவர்ன்மென்ட் சர்வீஸ் எழுதுறீங்க. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது, டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, யுபிஎஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதெல்லாம் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் ஒரு நல்ல இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பதவி ஸ்தானத்துக்கு ஒரு குரு வராருங்க. அதே மாரி குரு வந்து 10ஆம் அதிபதிய பார்க்குறாரு. அப்போ வந்து கட்டாயம் ஒரு உத்தியோகத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்புகள். திடீர்னு ஒரு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு முக்கியமா கவர்ன்மென்ட் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இப்ப இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. என்னன்னா இவ்ளோ நாளா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா முடியாம போயிருக்கும். ஆனா வந்து இந்த வருடத்துல வந்து அத கட்டாயம் நீங்க பண்ணிருவீங்க. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதுக்கு உண்டான அமைப்புகள் தானாவே வந்துரும். ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வரனால, ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிரும். 2 கூடைய சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. அதே மாரி குடும்பஸ்தானமும் ரொம்ப அற்புதமான நிலை தான். உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருந்தாலும் 10 குடைவர்ங்கிறதுனால, குடும்பமே இப்ப வந்து உங்களுக்கு ஃபேமிலில வந்து சப்போர்ட் கிடைக்கலன்னா கூட இந்த டைம் வந்து ஃபேமிலியே நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் போயிட்டு வாங்க. நான் இங்க கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒர்க்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதனால தாராளமா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ அத்தன விஷயங்களும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கையில காசு, பணம் புழங்கக்கூடிய டைம் தான் இது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு வாகனம் வாங்குறது
வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, லக்ஸூரியான கார் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரதுனால, கட்டாயம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. நீங்க வந்து இப்ப வீடு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. ஆனா வீடு கட்டவே முடியல அப்டின்னா கூட, இந்த டைம்ல கட்டாயம் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. சனி வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ, அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ, ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, இந்த மாரி வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல 30% அதாவது ரூ. 100 வருமானம் அப்டின்னா, ரூ. 30 தான் நீங்க கடன் வாங்கணும். எப்பவுமே ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல இருந்தாலும் சரிங்க. கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஓகே தான். ஆனா, அது உங்க தலைக்கு மேல போயிறக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு தான் கையாளணும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, கடனையும் குடுப்பாரு, அந்த கடன்னால கஷ்டத்தையும் குடுத்துருவாரு. ஸோ இது எல்லாமே யோசிச்சு, எப்பவுமே ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா? உங்களுடைய வளர்ச்சியில மட்டுமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கிட்டயும் நீங்க கலந்து ஆலோசிங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. நீங்க தீர்க்கமா ஒரு அதாவது பாசிட்டிவ்னா என்ன? நெகட்டிவ்னா என்ன? இது 2யுமே கலந்து ஆலோசிச்சுட்டு, உங்கனால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத இது பண்ணிட்டு, புதுசா எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பொதுவாவே வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த டைம் இது கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு நன்மையா தான் மாறும். அதே மாரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்த குரு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குருவோடைய பார்வை கிடையாது. அதே மாரி ராகு கேதுக்களுடைய பார்வையும் இல்ல. ராகு கேதுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரல. சனியோடைய பார்வையும் கிடையாது. ஸோ களத்திர ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்களுடைய பாதிப்புகளும் இல்லாதனால, எந்த கிரகங்களுடைய நன்மையோ, தீமையோ இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசை அல்லது 7ஆம் அதிபதியுடைய புத்தி இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, தாராளமாக நீங்க பண்ணலாம். தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா குருபலமோ அல்லது பெருசா இந்த சனியோட ஏதோ ராகு கேது இது அந்த மாரி விஷயங்கள்லாம் இல்ல. அதனால நீங்க பண்ணிக்கலாம். ஆனா புத்திர பாக்கியம் இருக்கு. கல்யாணம் ஆயி ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல, அல்லது கல்யாணம் இப்ப தான் ஆயிருக்கு அப்டின்னாலுமே உங்களுக்கு புத்திர பாக்கியம். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிசாரமாக 2 மாத காலம் வராரு. அப்ப அந்த டைம்ல வந்து புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு குடுப்பாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, மேச ராசிய பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனமா இருக்கணும். சனி 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6 கூடையவர் உங்களுக்கு பகையாவும் இருக்கனால, உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வரும்போது, அதுக்கு உண்டான செலவுகளும் அதிகமாக ஆகும். அதனால கவனமாக இருந்து நீங்க செயல்படுங்க. இந்த வருடம் ஆரம்பத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும், அதே மாரி சனியும் வந்து என்ன செய்றாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. கூட புதனும் சேர்ந்திருக்கனால, ஒரு சிலருக்குலாம் வந்து வியாதி என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி நமக்கு யாராவது செய்வன வச்சுட்டாங்களாங்கிற மைண்ட் அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு போயிருங்க. அதனால ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இந்த ராகுவும், கேதுவும் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நெறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த வருடம் வந்து குருவும், கேதுவும். குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பும், அதே மாரி கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கனால, இந்த குரு, கேது இணைவு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அதிகமா ஏதாவது ஒரு பணத்த போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, அத இந்த இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் ஆகும்? இது தேவதானா? அப்படிங்கிறதும், இன்னொருத்தங்களுக்கு கடன் குடுக்கும்போதோ, ஒரு பணம் குடுக்கும்போதோ, ஒரு நம்பிக்கையின் பேரிலோ, அல்லது டாக்குமெண்ட் வாங்கிட்டோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்கும்போது ரொம்ப கவனமா, என்ன கேட்டா குடுக்காம இருக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட நெறைய காசு பணம் இருக்கலாம். ஆனா, தேவை நம்மளுடைய உயிர் நண்பன், நம்ம சொந்தக்காரங்க, அக்கா, தம்பி, அண்ணன் இந்த மாரி நெனச்சு நீங்க குடுத்துருவீங்க. ஆனா, அது திரும்ப வராது. இந்த வருடத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க யாருக்கும் உதவி செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விஷயங்கள தான் நீங்க பிரதானமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ஸோ இந்த குரு, கேது இணைவு குடுத்த பணம் வெளில வராம, அல்லது பணம் காசு திரும்ப ரிட்டர்ன் வராம இருக்கிறது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பிசினஸ்ல நீங்க வந்து ரொட்டேஷன்க்காக இப்ப வந்து நீங்க ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறீங்க. அந்த பணம் வந்து திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அது வராம போகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அக்ரீமெண்ட் போடுறது, இல்லன்னா நீங்க செக் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள அ ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கனாலே மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது. பணம் காசு விஷயங்கள்ல கூடுதல் இந்த வருடம் வந்து கூடுதலா கவனம் உங்களுக்கு கட்டாயம் தேவை.
கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அருமையாக இருக்குங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து, இந்த வருடம் வந்து நெறைய பெரிய லெவல்ல உங்களுக்கு விருதுகள் கிடைக்க போது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குமிய போது. 7:30 சனி அப்படின்லாம் நீங்க நெனைக்காதீங்க. உங்களுடைய ஃபீல்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டரா இருக்கலாம், அல்லது சிங்கரா இருக்கலாம். கலை அப்படின்னு வந்துட்டாலே, பாசிட்டிவோ, நெகட்டிவோ நீங்க ஃப்ரேம் ஆகுறது, ஃப்ரேம் ஆக போறது தான். ஸோ, அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஹெசிடேட் ஆகாதீங்க. ஈஸியா எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. அதே மாரி எந்த வாய்ப்பு வந்தாலும் விடாம புடிச்சுக்கங்க. இந்த வருடத்துல நீங்க மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட பிரபலியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அரசாங்கத்துல உயரிய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து காசு, பணம் நல்லா சம்பாரிக்க முடியும். ஏன்னா, எல்லா அமைப்புகளிலுமே வந்து கலைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மேச ராசியில இருக்கவங்களுக்கு எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. அதே மாரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு 6ஆம் இடத்த சனி பாக்குது 12ல இருந்து. அதனால என்னன்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அதனால உயர் அதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்காம, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க பனிஷ்மென்ட் வாங்கிடுவீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்லவே இல்ல அப்படின்ருவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உயர் அதிகாரிகள் வந்து வாய் வழியா சொல்றது இல்லாம, என்ன செய்யுங்க அப்டின்னா, ரிட்டர்ன் ஆர்டர்ல வாங்குங்க. இல்ல ரிட்டர்ன் ஆர்டர்ல குடுக்க முடியாதுன்னு உங்கள மிரட்டுறாங்க அப்டின்னா, நீங்க லீவ் போட்டோ அல்லது வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபருக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுடைய உத்தியோகத்த அதாவது அரசாங்க பதவிய காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்டிங்கிறத நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே, பெரிய லெவல்ல மாட்ட மாட்டீங்க. முக்கியமா லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடாதீங்க. 7:30 சனி காலங்கள்ல சனி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுப்பாரு. அத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன செய்வாங்க, ஒருத்தன ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆசைய தூண்டி விடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். சனி உங்களுக்கு அதத்தான் செய்வாரு. அது கூட ராகு வேற பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நல்ல ஆசைய தூண்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் கப்புன்னு புடிச்சு அங்கருந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த நிலைக்கு ஆளாகாம வ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா உங்களோட ஒர்க்கு, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ஸ் இதுல கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. வெத்தல மாலை போட்டு 2 நெய் தீபம் வச்சு அவர ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும்போது, 7:30 சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகத்திலயும் எந்தவித இடைஞ்சல்களும் இருக்காது. பொதுவா உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்குடையவரே அஷ்டமாதிபதியும் இருக்காரு. ஸோ, அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போதும், கூடுதலா கவனத்தோட சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, எடுத்த உடனே ஃபாஸ்ட்டா செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்டின்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க. சீக்கிரமா முடிக்கணும். அடுத்தடுத்து அடுத்து அப்டின்னு உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஸ்பீடா தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா போகக்கூடியவங்க தான் வந்து வந்து மேசராசிக்காரங்க. ஸோ, அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது ஸ்பீடா போணும்னு அவசியம் இல்ல. பொறுமையாவே போங்க. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மனால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பொறுமையா, இதுக்கு என்ன வழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பட்டாலே, எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு வராது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 7:30 சனியில பாதிப்புகள் இருக்கனால, கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்லலாம் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. முக்கியமா கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது. மக்கள் கிட்ட பெரிய ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வராது உங்களுக்கு. நீங்க முன்னால செஞ்ச தவறுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாரி இருக்கும். நீங்க சில விஷயங்கள் உங்கள அறியாமயே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணப்படும். அப்புறம் மீடியால உங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பொது வெளியில வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய லெவல்ல நன்மைகள் தான் இருக்கு. தீமைகள் ரொம்ப குறைவு தான். பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். எப்பவுமே இந்த 7:30 சனி அப்படிங்கிற வரும்போதெல்லாம், உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து காப்பாத்திருவாரு. குருவோடைய பார்வை இருக்கும்போது சனியுடைய தாக்கம் குறையறதுனால, அதிகப்படியான நன்மைகள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன்.
நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதே ஜெய் குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிட்டேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி வந்து உங்களுக்கு கண்டச்சனி தான். ஆனாலும் சனி திக்பலம் ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல, அதிர்ஷ்டத்துக்கு உடையவர் 7ல அவர் உங்களுக்கு பார்க்கிறாரு. அது நல்லது. அதே மாதிரி குருங்க லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு கேது. ராகு வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துல இருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு. குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பிசினஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்குமானா, கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் வந்து யாரு அப்படின்னா புதன். புதன் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து எப்பவுமே வந்து கீழ அப்படிங்கிறது போவாது. 1 மாசம் கீழ இறங்கிருச்சுன்னா, அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுறீங்க? அடுத்த ரெட்டிப்பு பலன்கள கூட்டி குடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா, தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல வந்து உண்மையா சொல்றேங்க, 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு உங்களுக்கு. 7 கூடையவர் 5ஆம் இடத்த. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாரியே ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாதிக்கிறது. அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சின்னே சொல்லலாம். அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள். அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கடன் கிடைக்காது. அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியுடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட்க்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும். எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி, சந்திரன பார்க்கும்போது உழைப்ப போடணும். அதே மாரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கக் கூடாது. 4, 5 தடவ போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இத நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இந்த இத தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா, மத்த ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னி ராசி மட்டும் தான் வந்து சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் வந்து தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். அதனால என்னன்னா, தானா சுயம்பா கன்னி ராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும், உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர, மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்காது. இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்கு நான் ஓவரா சொல்லக்கூடாது. ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் அப்பா அதுலருந்து நான் வெளில வந்துட்டேன். அம்மா, தாத்தா இது மாரி. அது மாரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம்,
ஹார்ட் ஒர்க் இதனால மட்டும் தான் நீங்க நெறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும் தான் உங்களுக்கு வளர்ச்சி. இத எப்பவுமே கையில புடிச்சுக்கங்க. அதே மாரி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இத எப்பவுமே புடிச்சுக்கங்க. சனி வந்து இந்த என்னன்னா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி குடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனி ஹோரை வருது இல்லைங்களா? அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்டின்னா, கால பைரவர் வழிபாட பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்ல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்டின்னா, கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழமை, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா, நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுனீங்கன்னா, மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பாத்துக்கங்க. நீங்க என்ன ராசி, என்ன லக்னங்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜென்ரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. அ எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்க நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். உங்களுடைய இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்ட்‌க்கு போறது. சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜர், மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜர். அந்த மாரி நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை குடுக்கக்கூடியது தான் இது. ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோனே வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்கள்ல. இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பொறக்குதுல்ல. பொறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவருதான். 6 குடையவர் அவரா இருக்கனால, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்தர நட்சத்திரமா? அல்லது அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்டின்னா, அன்னைக்கு போய் என்ன செய்யணும்? பொங்கல், அதாவது வந்து வெள்ள கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அத இது பண்ணி தானம் குடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்டின்னா, திங்கட்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி உத்தர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சி சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு குடுத்துருங்க. கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இத குடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா, குண்டாலலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இத வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி, சந்திரன பார்க்கும்போது, அன்னதானம் பண்ணுனோம்னா நமக்கு ஈஸியா வேல கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிரும். அதனால வேலை கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்த வந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு சனி பார்க்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது. குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடையர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்புன நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்புன நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பார்க்கறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200, 300% நல்லா இருக்கு. ஏன்னா, அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள். இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா, கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, ஒரு தடவ குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி, குலதெய்வத்துக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு, கேது வருது இல்லைங்களா? அது வந்து கட்டாயம் அந்த ராகு, கேது பயிற்சியில
உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது, எவ்வளோ பெரிய சர்ப்பதோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷமெல்லாம் நீங்கிரும். இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் சரி, புத்திர லாபத்த குடுக்குது. சந்தான விருத்திய குடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன் அப்டின்னா, இந்த ஐவிஎஃப்‌க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது, இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அமைப்பெல்லாம் சக்சஸ் பண்ணி குடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இத நீங்க ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். இப்போ இது படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த சனி தான் பாக்குது, குரு பாக்கல. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்படி இல்லன்னா சோம்பேறித்தனம். நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இத பண்ணிக்கலாம், அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா மறதிகள் அதிகமாகும். புக்க எடுத்தாலே தூக்கம் வருது. புக் எடுத்தாலே வேற வேல வருது. படிச்சுட்டே வேல பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க நெனச்ச ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கி கட்டாயம் நீங்க நெனச்சத படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா, அதிகமான ஞாபக சக்திய உங்களுக்கு குடுக்கும். மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாரி அமைப்புகள குடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால, மந்த கதிய குடுக்குங்க. படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மை குடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க. மோட்டிவேட்டடா பேசுங்க. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்விய கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு. அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா, மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க. மத்தவங்கள காப்பி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ, அத நீங்க ஓனா தான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்தில ரொம்ப சிரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு, நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும், குருபலம் நல்லா இருக்கும்போது, எப்படியாவது தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலும், ஆசியினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். வேலை, உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகு வருது. சனி உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. குரு பலமும் நல்லா இருக்கு. கேதுவும் நல்லா இருக்காரு. எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு. நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால, நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இதுவரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ, அதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல. எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் நடக்கும். கன்னி ராசிக்கு மட்டும் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும். அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆகப்போது. நீங்க நெனச்ச விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும். சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம். ஆன்லைன்ல வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து விக்கலாம் நீங்க நெனச்சிருப்பீங்க. வீட்ல இருந்துட்டே வேல பார்க்கணும்னு நெனச்சிருப்பீங்க. இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்ளோ நாள் வந்து உங்க ஃபேமிலில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாரிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும், உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர்ன்னு நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழிலு, பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்ன்னு வச்சுக்கிட்டு, வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்ப எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நாளும் சரிங்க, உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா, 7ஆம் இடம் பாதகமா இருக்கு.
உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பன்னா, இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சம்பாத்தியம், அதாவது நீங்க பொருளாதாரம், நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில எந்தவித மேரேஜ் லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ, அதனால நீங்க உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் அதுதான் நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கங்க. அந்த சில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கங்கள் இருக்கும். நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியலன்னு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால, உங்களுக்கு கணவர் கூட இப்ப 7ஆம் இடம் பாதகம், சனி அங்க வந்திருக்கனால வாக்குவாதங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனா, அது பெரிய லெவல்ல சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு வராது. குருபலம் இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குருபலம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சக்சஸ் ஆவீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் டிராவல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு 3ஆம் இடத்த பார்க்கறதுனால 11ல இருந்து 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பாகப் பிரிவினை பூர்வீக இடம் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால, பூர்வீகத்துல சொந்தமான இடங்கள், அது உங்களுக்கு பாகப் பிரிவினையாயி, தன்னால உங்க ஷேர் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி ரொம்ப நாளா ஒரு டீலிங் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வழிபாடுகள பண்ணிக்கங்க. பிரார்த்தனைகள பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 11ஆம் இடம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு லேண்ட விக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். இந்த டீல் முடிஞ்சா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது. ஜூன்க்கு அப்புறம் வந்து உங்களுடைய காட்டுல மழை. அந்த அளவுக்கு பணத்த வாரி கொட்டி குடுக்க போறாரு குருவும், கேதுவும் சேர்ந்து. 5ஆம் இடத்துலங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ராகு வரக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துருவாரு. 5ஆம் இடத்து ராகு வந்து திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்த கட்டாயம் குடுத்துருவாரு. மனதுக்கு பிடித்த அத்தன விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்துரும். மேஜிக் அப்படின்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்குள்ள கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவீங்க. என்ன நம்ம லைஃப் மேஜிக் மாரி மாறிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பார்த்துக்குவீங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம்ங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பமோ அது அத்தனையுமே நிறைவேறும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆவீங்க. சனி, சந்திரனை எப்பலாம் பாக்குதோ அந்த டைம் ஈஸியா போய் ரீச் ஆக முடியும். அந்த லெவல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவான அமைப்புகள் தான் இது. உயரிய விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன் இந்த மாரி கலைத்துறை சார்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வீங்க நீங்க? உங்களுடைய புரோகிராம்ஸ நடத்துவீங்க. நெறைய புரோகிராம்ஸ்க்கு புக் ஆகும். காசு பணம் சம்பாரிப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல ஃபேம் ஆவீங்க. பிரபல்யம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துரும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கிரியேட் ஆயிருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நீங்க மக்கள ஈஸியா சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் வந்து லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒர்க் பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. ஒர்க் ரீதியான திடீர்னு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலியமா ஒரு லிங்க் ஏற்படும். காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு பல வழிகள் உருவாகும். அது மூலியமா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ராகு குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா குடுக்கும்? நீங்க உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல இருந்து 4ஆம் இடத்த பாக்குது. ஒரு ப்ரமோஷன்ங்கிறது உண்டு. ஒரு பதவி அப்படிங்கிறது உண்டு. நீங்க கிரகங்கள நான் வந்து 5வது என்னுடைய நேம் லிஸ்ட்ல ப்ரமோஷனே இல்ல. நான் 4வதோ, 5வதா தான் இருக்கேன். எனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? எனக்கு முன்னாடி சீனியர் வந்து 3 பேர் இருக்காங்க. இன்னும் எனக்கு 4, 5 வருஷம் ஆயிரும்னு நீங்க நெனைப்பீங்க. கிரகம் நெனச்சா அப்படிங்கிற 1 செகண்ட்ல குடுத்துரும். எப்படின்னா, ஒருத்தரு ஃபர்ஸ்ட் பேனல்ல இருக்கிற ஒரு நேம்ல வந்து பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு
ஒண்ணு டெத் ஆகலாம், இல்லன்னா ஒரு அலிகேஷன்ல போயிரலாம். 2வது இன்னொருத்தர் வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 3வது பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஆக்சிடென்ட் ஆகுறதோ, இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிரலாம். 4வதா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிரும். எப்படி ஒரு இது பாருங்களேன். திடீர்னு ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஒருத்தங்க இறந்துருவாங்க, ஒருத்தங்க டைம் முடிஞ்சு போயிரும். இந்த மாரிலாம் மாறி 4வதா வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். ராகு அத தான் செய்வாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே தெரியலையே! நான் லிஸ்ட்ல 3வது, 4வது பேர்ல இருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு என்னால நம்பவே முடியல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டம். அதே மாரி மாற்றங்கள் இருக்கு. குருபலம் ரொம்ப அற்புதமா இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. கன்னி ராசியில இருக்கவங்க நல்லா சாதனை பண்ணக்கூடிய டைமு. உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப கிடைக்குது அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா அப்டிங்கிறத பார்த்துக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனி தசை நடந்துச்சு. கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு சனி திசையும், குரு திசையும் நடந்துச்சுன்னா, வெற்றி அப்டிங்கிறது எழுதி நான் குடுப்பேன். அந்த மாரி இருக்கு. வேற என்ன திசை இருக்கு அப்டிங்கிறத சொல்லுங்க. நான் அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த வெற்றிய பிரம்மாண்ட வெற்றிப்படுத்தி காமிக்கலாம். கட்சிகளுடைய சப்போர்ட் இருக்கும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிற மாரி இருக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாட்டி கிடைச்சிரும். பொதுவா கன்னிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கு. கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அத சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேரும், புகழும் வாங்கி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, புனித யாத்திரைகள் செல்லக்கூடியது, அதே மாரி குருபலம் இருக்கனால குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள்லாம் இருக்குது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கிறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன், மனைவி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்கு நல்ல நெறைய நன்மையான பலன்கள் தான். நல்ல அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.